சிண்டு, இன்னும் எவ்வளோ நேரம் மார்னிங் நடந்ததை பற்றியே யோசிச்சுட்டு இருப்ப சிண்டு. ஒரு ஃபுல் டே உன்னால வேஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ நைட்டே ஆயிடுச்சு. அக்கா, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல நல்ல கிஃப்டா கிடைச்சிச்சு இல்ல, எனக்கு மட்டும்தான் நல்ல கிஃப்டே கிடைக்கல. கேட்டதுக்கு அந்த அக்கா எப்படி பேசுனாங்கன்னு பாத்தீங்கல்ல. சிண்டு, நீ பண்ணினது மட்டும் கரெக்டா? உனக்கு ஸ்ட்ராபெரியோட அம்மா 2 gift கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீ கொஞ்சம் கூட சமாதானம் ஆகவே இல்லை. டேய், நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. இதுக்கு மேலலாம் உன்னை யாரும் சமாதானம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நான்சி, நீ பெட் எடுத்து போடு நான்சி. நானும் பார்த்துட்டு இருக்கேன், இவன் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ராபெரியோட அம்மா பாவம், அவ்வளோ தூரம் இவனை சமாதானம் பண்றாங்க. ஒரு கிஃப்ட்டுக்கு 2 gift கொடுக்குறாங்க. அப்ப கூட இவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். அதான் அந்த ஸ்ட்ராபெரி கோவம் வந்து அப்படி சொல்லிட்டா. அவ சொன்னதும் கரெக்டு தானே? டே பண்டி, ஆனா அவ சொன்னது கூட கொஞ்சம் தப்பு இருக்கலடா. அவ என்னதான் இருந்தாலும் அவங்க ஒன்றும் உங்க அம்மா கிடையாது, எங்க அம்மான்னு சொல்லியிருக்க கூடாதுல்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும் நான்சி? அவங்க அம்மா அவங்களுக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அம்மா நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம அவங்க கிட்ட சண்டைக்கு போக முடியுமா? அவனை யாரும் கண்டுக்காதீங்க, அவனே கொஞ்ச நேரத்துல வந்து படுத்துக்குவான். நீங்க எல்லாரும் வந்து படுத்து தூங்குங்க வாங்க. மணி இப்பவே எவ்வளவு ஆச்சு தெரியுமா? பாத்தியா சிண்டு, இதுக்கு மேல உன்னை யாரும் சமாதானம் கூட பண்ண மாட்டாங்க சிண்டு. நீ தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்காம பேசாம வந்து தூங்கு. நாளைக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போக போறோம்ல, அப்புறம் என்ன? ஏ லில்லி, அவன்கிட்ட என்னப்பா பேசிட்டு இருக்க? நீ பேசாம வந்து படுத்து தூங்குவா. அவன் என்னமோ பண்ணட்டும். நான் தூங்கலன்னா கூட நீங்க யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கல்ல. என்னை விட்டுட்டு நீங்க எல்லாரும் போய் ஜாலியா படுத்து நிம்மதியா தூங்கிட்டீங்க. எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த சோட்டுவாது எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. வர வர இந்த சோட்டுக்கு கூட என்ன பிடிக்கல. யாருக்குமே இந்த வீட்டுல என்ன பிடிக்கவே இல்லை. எங்க அம்மா கிட்ட போய் தீபாவளி கிஃப்ட் கேட்டதுக்கு எனக்கு லட்டு முறுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. மற்றவங்க அம்மா எல்லாம் எவ்வளோ அழகழகான கிஃப்ட் கொடுக்குறாங்க. எனக்கு மட்டும் லட்டு முறுக்குன்னு சொல்லி கொடுத்து என்னை இது பண்றாங்க. அம்மா, நீங்க ஏமா என்னை விட்டு போனீங்க? ஸ்ட்ராபெரி அக்கா என்னை எப்படி பேசுனாங்க தெரியுமா? அவங்க என்ன உங்க அம்மாவா எங்க அம்மான்னு சொன்னாங்க. உனக்கு நல்ல கிஃப்ட் வேணும்னா நீ போய் உங்க அம்மாவை கேளுன்னு சொல்றாங்கம்மா. எங்க அம்மாவை கேட்டதுக்கு எனக்கு லட்டு முறுக்கு கொடுக்குறாங்க. சிண்டு, சிண்டு, ஏண்டா சிண்டு இப்படி அழுதுகிட்டே இருக்க? காலையில இருந்து உன்னோட அம்மா எப்போ உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பேன். அம்மா அம்மா வந்துட்டீங்களாம்மா? அம்மா எப்படியோ நீங்க வந்துட்டீங்கம்மா. ஏமா இத்தனை நாள் என்னை பார்க்க வரவே இல்லை? போங்கம்மா, நீங்க ரொம்ப மோசம், என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அப்படி இல்லடா சிண்டு, நான் சும்மா சும்மா உன்னை பார்க்க வர முடியாது. நான் பார்க்க வரலைனாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அம்மா, ஏமா இத்தனை நாள் வரல? அப்ப நான் அழுதாதான் வருவீங்களா? நான் சந்தோஷமா இருந்தா என்னை பார்க்கறக்கு டெய்லி ஒரு தடவை கூட வரமாட்டீங்களா? அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை பார்க்க வர முடியாதுப்பா. நீ தான் இது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும். அம்மா அம்மா, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? ஸ்ட்ராபெரி அக்காக்கு அவங்க அம்மா அப்பா ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் கேட்டதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா, உங்க அம்மா கூட உன்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். போங்கம்மா நீங்க. ஸ்ட்ராபெரி அக்கா சொன்னாங்கன்னு எங்க அம்மா கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? லட்டு முறுக்கு கொடுக்குறாங்கம்மா. அவங்க கிட்ட கொடுக்கறக்கு அவங்க அளவுக்கு நிறைய பணம் இல்லப்பா. இருந்தாலும் உன்கிட்ட பாசமா நடந்து உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அது பத்தாதா? உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா? போங்கம்மா நீங்க. நீங்களும் அவங்கள மாதிரியே தான் பேசுறீங்க. எல்லாரும் என்ன இப்படியே தான் சொல்றாங்க தெரியுமா? நான் தூங்காதது கூட யாருமே கண்டுக்கவே இல்லை. இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன பண்ணினா நீ சந்தோஷப்படுவ? அம்மா, ஸ்ட்ராபெரி அக்காக்கு அவங்க அம்மா அப்பா கொடுத்த காஸ்ட்லி கிஃப்ட் மாதிரி எனக்கும் வேணும்மா, ப்ளீஸ்மா. அது கிடைச்சாதான் நான் அந்த அக்கா கிட்ட போய் காமிக்க முடியும். இங்க பாத்தீங்களா எனக்கு கிடைச்சிருக்குன்னு. ஹை அம்மா, என்னம்மா சத்தம்? நீங்க உண்மையாவே கிஃப்ட் வர வச்சுட்டீங்களா? ஹை அம்மா, சூப்பரா இருக்கு, பெரிய பாக்ஸா இருக்கு. இதுக்குள்ள என்னம்மா இருக்கு? நீயே திறந்து பாருப்பா, அப்பதானே உனக்கு தெரியும். அம்மா, உண்மையாவே தீபாவளி கிஃப்ட் வர வச்சுட்டீங்களா? இவ்வளோ பெரிய பாக்ஸும் எனக்கும் சோட்டுக்கும் தானா? நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேம்மா. ஹை ஸ்லைம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நானும் சோட்டுவும் இதை வச்சுக்கிறோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவங்க எல்லாத்துக்கிட்டையும் காமிப்போம். இது உனக்கும் சோட்டுக்கும் மட்டும் இல்லப்பா, மற்றவங்கள மாதிரியே நீயும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். போங்கம்மா நீங்க. அவங்க அம்மா அப்பா வாங்கி தரும்போது மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி தந்தாங்க. இப்போ நான் மட்டும் இதை எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் கொடுத்தா அப்போ மற்றவங்களுக்கும் எனக்கும் ஒரே கிஃப்ட் தானா? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்களும் மற்றவங்கள மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துருங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்மா. நீ நிறைய எடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஒன்னொன்னாவது கொடுப்பா, அதுதான் நல்ல பழக்கம்.
என்னது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடுக்கணுமா? அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இது எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துருங்கம்மா. எனக்கு இந்த தீபாவளிக்கு கிஃப்டே கிடைக்கலன்னு நினைச்சுக்கிறேன். நான் போறேன். சிண்டு, கோச்சிட்டு போகாத சிண்டு, இங்க வா. உனக்கு இப்ப என்ன வேணும்? அம்மா, எனக்கும் சோட்டுக்கும் மட்டும் நீங்க ஸ்பெஷல் கிஃப்ட் தரணும்மா கண்டிப்பா. அப்பதான் நான் ஒத்துக்குவேன். ஓ மை காட், இந்த சிண்டு அம்மா அம்மான்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான்சி, அவனை பேசாம இருக்க சொல்றியா? ஐயோ போச்சு. ரோஸ், அவன் கொஞ்ச நாளாவே இப்படிதான் தூக்கத்துல அம்மா அம்மான்னு வளரிக்கிட்டு இருக்கான். நீ கண்டுக்காம படுப்பா. சிண்டு ப்ளீஸ் சிண்டு, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத, தூக்கம் வருது. நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாதுப்பா. நான் மத்தவங்க கண்ணுக்கு பட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அம்மா, அப்ப எனக்கும் சோட்டுக்கும் எந்த ஸ்பெஷல் கிஃப்டும் நீங்க தர மாட்டீங்களா? ஹை அம்மா, என்னம்மா இது? ஏதோ வர வச்சிருக்கீங்க. இது எங்களுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் கிஃப்டா? சூப்பரா இருக்குமா. நான் இதை ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா? ஹை, சோட்டுக்கு கூட ஒரு gift வர வச்சிருக்கீங்கம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் சோட்டுக்கும் தனியா வர வச்சிருக்கேன். நீயே எல்லாத்தையும் திறந்து பார், கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அம்மா, இந்த மர்மைட் தீம் போட்டது தான் சோட்டுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இது ரொம்ப நல்லா இருக்குமா. இது என்னது? இது பார்க்கறக்கு டைரி மாதிரி இருக்கு. ஹை, இது பென்சில் பவுச்சா? சூப்பரா இருக்குமா. நான் ஃபர்ஸ்ட் சோட்டு இது ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோடது ஓபன் பண்றேன். உள்ள நிறைய பென் இருக்கு. இது என்னது? இது கிளிட்டர் பென் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு டைமண்ட் பென் இருக்கு. அந்த பக்கம் ஒரு மல்டி கலர் யூனிகார்ன் பென் இருக்கு. ஹை, ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு சோட்டுவோடது ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில அவ எந்திரிச்சுன்னே அவளுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தது உன்னோடதையும் திறந்து பாருப்பா. அம்மா, நான் இப்பவே சோட்டுவை எழுப்பி இதை கொடுக்குறேம்மா. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நீ சோட்டுவை எழுப்புனீனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும்பா. அம்மாம்மா ப்ளீஸ்மா, நான் என்னோட கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா. எனக்கு மினியன் தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? உங்க ரெண்டு பேத்தையும் நான் எப்பவுமே பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எதுக்கு நீங்க சிரிப்பீங்க, எதுக்கு அழுவீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, இந்த பென்சில் பவுச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளையிலிருந்து நான் ஸ்கூலுக்கு இதை தான் எடுத்துட்டு போவேம்மா. சரிப்பா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல நீ கண்டிப்பா அழுக கூடாது. அம்மா அம்மா போகாதீங்கம்மா ப்ளீஸ்மா. என் கூட கொஞ்ச நேரம் இருங்கம்மா. இன்னைக்கு தானே தீபாவளி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருந்துட்டு போங்கம்மா. ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, போயிட்டீங்களா? ஐயோ, எங்க அம்மா போயிட்டாங்க. அம்மா, ஏம்மா இப்படி நான் கேட்க போயிட்டீங்க? அடுத்தது எப்போ வருவீங்கன்னு கூட சொல்லாம போயிட்டீங்களே. அம்மா ப்ளீஸ்மா, அது ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போயிருங்கம்மா. அம்மா, நீங்க திரும்ப வரலன்னா நான் கண்டிப்பா அழுவேன். ஹை ஜாலி. நாளைக்கு அந்த ஸ்ட்ராபெரி அக்கா கிட்ட போய் நான் கண்டிப்பா சொல்லுவேன், எங்க அம்மாவும் உங்க அம்மா மாதிரியே ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு. நான் இப்ப ஜாலியா படுத்து தூங்க போறேன். அட கடவுளே, அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா? இந்த சிண்டு பையன் நைட் எல்லாம் தூங்கவே விடல. பண்டி, நைட் எல்லாம் யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு பண்டி. யார் அது? சிண்டுவோட வேலையா? உனக்கும் கேட்டுச்சா? நான் கூட எனக்கு தான் கனவுன்னு நினைச்சேன். அந்த சிண்டு பையன் தான் அம்மா அம்மான்னு உளறிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். நான்சி, எந்திரி நான்சி. பண்டி, அது அந்த சிண்டுவே தான் பண்டி. நைட்டு ரோஸ் கூட பாவம் தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தான். இனிமேல் சிண்டு வெளியில வந்து படுத்தானா நான் உள்ள போய் படுக்க போறேன். அவன் உள்ள படுத்தானா நான் வெளியில படுக்க போறேன். அவன் கூட படுத்தா நம்மள தூங்கவே விட மாட்டான். ஓ மை காட் பண்டி, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு பாரு. நமக்கு பின்னாடி எவ்வளவு பொருட்கள் இருக்குன்னு. இதெல்லாம் யாரு கொண்டு வந்து வச்சது? அட கடவுளே, என்னது இது? நைட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. காலையில எந்திரிச்சு பார்த்தா எப்படி வந்துச்சு? பண்டி, நைட் எல்லாம் சிண்டு பேசுற சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. என்ன ரோஸ் சொல்ல வர? அவன் எப்படி ரோஸ் இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான்? நீயே சொல்லு. ஓ மை காட், அப்ப நைட்டு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பண்டி. அவங்க கூட தான் சிண்டு பேசுற சத்தத்தை நம்ம கேட்டிருக்கோம். பண்டி பண்டி, இதெல்லாம் என்னன்னே தெரியல. இரு பண்டி, நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். பண்டி, இது நம்ம விளையாடுற ஸ்லைம் பண்டி. இதெல்லாம் எப்படி இவனுக்கு இந்த ஊர்ல கிடைச்சிச்சு? அவனையே பேசாம எழுப்பி கேட்டுடலாமா? பயங்கரமா இருக்கு பண்டி. இதெல்லாம் கண்டிப்பா உங்க பாட்டி ஊர்ல இருக்கிற கடையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பண்டி, இப்ப நீ சிண்டுவை எழுப்பி கேட்க போறியா, இல்ல நானே அவன் ஃபேஸ்ல தண்ணி ஊத்தட்டுமா? அக்கா அக்கா பாவங்கக்கா, அண்ணா ஃபேஸ்ல தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்கக்கா, அண்ணா பயந்துருவாரு. நானே எழுப்புறேன்க்கா. சிண்டு அண்ணா எந்திரிங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அம்மா அம்மா, அடுத்தது எப்பமா வருவீங்க?
சோட்டு, எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்களா? இங்க பாத்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு? இது எல்லாமே நைட் எனக்கு தீபாவளி கிஃப்டா கிடைச்சிச்சுப்பா. இந்தா சோட்டு, இதுதான் உன்னோட தீபாவளி கிஃப்ட். உனக்கு ரொம்ப பிடிச்ச மர்மைட் பவுச். இதுக்குள்ள நிறைய பென் கூட இருக்கு தெரியுமா? இதுதான் என்னோட மினியன் பவுச். ஓபன் பண்ணி பாரு, உள்ள ஃபுல்லா பென்னா இருக்கு. அண்ணா, எனக்கு மர்மைட் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிண்ணா தெரியும்? இதெல்லாம் எப்படிண்ணா கிடைச்சிச்சு? யார் கொடுத்தாங்க? டே சிண்டு, உண்மையே சொல்லு, இதெல்லாம் உனக்கு யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க? ஸ்ட்ராபெரியோட அம்மா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா? நைட்டு யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, எங்க அம்மா இனிமேல் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்க அம்மா நேத்து நைட்டும் வந்தாங்கண்ணா. டேய், எந்த அம்மாவடா சொல்ற? சங்கீதா அம்மாவையா சொல்ற? அண்ணா, அவங்கள சொல்லுண்ணா, என்னோட உண்மையான அம்மா தங்க புஷ்பம் வந்தாங்கண்ணா. பண்டி, எனக்கு அப்பவே நைட் டவுட்டா இருந்துச்சு. அவன் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தான். டேய் பண்டி, நீ என்ன சொன்ன? பூஜை எல்லாம் பண்ணியாச்சு, அவங்க இனிமேல் வரமாட்டாங்கன்னு சொன்னே இல்ல? அப்புறம் எப்படி பண்டி அவங்க வந்திருக்காங்க? அப்ப நீ